அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸு, அதுவும் சென்னையில் இப்படி ஒரு இடம் இருக்குமா அப்படின்னு வியக்க வைக்கிற ஒரு இடம். சென்னையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த இடம் தெரிஞ்சிருக்கும். முன்னாடி உட்லேண்ட்ஸ் டிரைவின் இருந்த இடத்துல தான் இப்போ செம்மொழி பூங்கா இருக்குது. அதுக்கு எதிர்க்க ரீசெண்டாக ஓப்பன் பண்ணது தான் கலைஞர் பூங்கா. வெளி மாநிலத்திலிருந்து வெளி மாவட்டத்திலிருந்து வரவங்களுக்கு சொல்லணும்னா ஜெமினி ஸ்டாப் பஸ் ஸ்டாப் வந்து ஜெமினி ஸ்டாப் அங்கேருந்து ரொம்ப கிட்டங்க அமெரிக்கன் கன்சுலேட் இருக்குது. அதை தாண்டவனே இந்த கலைஞர் பூங்கா இருக்குது. சென்னைக்கு நடுவில், அதாவது ஹார்ட் ஆஃப் த சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவ்வளோ நடுவில் 6 ஏக்கர் நிலப்பரப்பில் இருக்குது இந்த பூங்கா. முக்கியமான நிறைய விஷயங்களை நான் சொல்ல போகிறேன் இந்த பூங்காவை பற்றி. முதல்ல இந்த பூங்காவுக்கு நுழைவு கட்டணம் வந்து 100 ரூபா. நுழைவு கட்டணம் 100 ரூபானாலும் அங்கே கவுண்டர்லாம் எதுவும் கிடையாது, எல்லாமே ஜிபே தான். மொபைலில் இருந்தால் பே பண்ணணும். அங்கே வாசல்லே 2-3 பேர் இருப்பாங்க, அவங்க கைட் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஜிபே 100 ரூபா பண்ணிட்டீங்கன்னா உள்ளே போகலாம். உள்ள இன்ட்ரெஸ்டிங்கான இடம்லாம் இருக்குது. ஜிப்லைன் இருக்குது, கிளாஸ் ஹவுஸ் இருக்குது, பேர்ட்ஸ் இருக்குது, டாய் ட்ரெயின் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் ஈஸியாக ஒரு 2 to 3 ஹவர்ஸ் ஃபேமிலியோட அழகாக ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி கட்டணம் இருக்குது. இல்லைன்னா நீங்கள் மொத்தமாக ஒரு ஆளுக்கு 550 ரூபா பே பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்தையுமே பார்க்கலாம். இப்போ நம்ம வாங்க கிளாஸ் ஹவுஸ் பார்க்கலாம். அதுக்குள்ளே போகணுன்னா 50 ரூபா. உள்ளே போனால் அருமையான காட்சிகள்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஃபுல்லாக ஏசி பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குது. ஸோ மேலே ஏறி எல்லா செடிகள், குரோட்டன்ஸு எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நம்ம சென்னையில் இவ்வளோ வெயிலில் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்படியே ஒரு எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரு மாதிரி சுற்றி காட்டுறேன் பாருங்கள் அந்த செடிகள்லாம். மெயின் அட்ராக்ஷன் இந்த பூங்காவில் வந்து இந்த பேர்ட்ஸ் தாங்க. நம்ம கிட்டேயே வந்து உட்காரோம். இதுக்கு வந்து கட்டணம் தனியாக வசூலிக்கிறீங்க, அதாவது 150 ரூபாய். ப்ளஸ் நீங்கள் அந்த பேர்ட்ஸுக்கு ஃபீட் பண்ணணும் அப்படின்னா 500 ரூபா பே பண்ணணும். ஆனால் இந்த 500 ரூபாவில் வந்து ஒருத்தருக்கு உண்டான நுழைவு கட்டணமும் இருக்குது, அதாவது 150 ரூபா. ப்ளஸ் நீங்கள் ஒரு 4-5 பேர் போனாலும் எல்லாருக்குமே அந்த பேர்ட்ஸுக்கு உண்டான உணவு வந்து உங்கள் கையில் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க. ஸோ எல்லாருமே வந்து கையை நீட்டும் போது எல்லா பறவைகளும் ஓடி வந்து உங்கள் கையில் உட்காந்துக்கோங்க. அது உண்மையாகவே சூப்பர் என்ஜாய்மெண்ட் மொமெண்ட்டு. நீங்கள் பாருங்கள் எப்படி வந்து கையில் உட்காருது. ஸோ அப்படியே ஒரு ரவுண்டு பார்க்கலாம் இந்த பறவைகள்லாம். அதை பார்த்துட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா டாய் ட்ரெயின் யூஸ் பண்ணிக்கலாம். ஜிப்லைனில் பசங்க வந்தாங்கன்னா ஜிப்லைனில் இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டுக்கு அனுப்பலாம். அது தவிர ஒரு சின்ன பாத்து வச்சுருக்காங்க, அது மிஸ்ட் ஏரியான்ட்டு. ஒரு 1 ஹவருக்கு ஒரு தடவை அங்கே வந்து ஜஸ்ட்டு புகை மாதிரி ஏதாவது மிஸ்ட்டு வரும். நீங்கள் அது நடுவில் போய் என்ஜாய் பண்ணலாம். சில்லுன்னு இருக்கும். எல்லாமே ஃபோட்டோ எடுக்கிற இடங்க. நிறைய பெஞ்சஸ் இருக்குது. எல்லா பெஞ்சும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்குது. ஆப்பிள், பப்பாயா, அந்த மாதிரி வுட்டு, அந்த மாதிரி பெஞ்சுங்கள் எல்லாமே ஒவ்வொரு ஷேப்பில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பிளான் பண்ணி அழகாக பண்ணியிருக்காங்க. ஸ்பீக்கர் கூட வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பாறாங்கல் மாதிரி வச்சுருக்காங்க. அதையும் இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஸோ அங்கேயே கேன்டீன்லாம் இருக்குது. நீங்கள் காஃபி, டீ, கோனைஸ், பாப்கார்ன் எல்லாம் சாப்பிட்டு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் அழகாக ஸ்பெண்ட் பண்ணலாம் ஃபேமிலியோட. ஸோ கோ அண்ட் என்ஜாய். நம்ம கார்னால் பார்க் பண்ணுறதுக்கு 3 ஹவர்ஸ் கொடுக்குறாங்க, 100 ரூபா. அது செம்மொழி பூங்காக்கிட்டேயே பார்க் பண்ணிட்டு தான் நீங்கள் எதிர்க்க வரணும் இங்கே கலைஞர் பூங்காவுக்கு. செம்மொழி பூங்காலே ஒரு நிறைய விதைகள்லாம் விற்கிறாங்க. நீங்கள் வீட்டுக்கு வேணும்னா விதைகள், செடிகள் எல்லாமே வாங்கிக்கலாம். கலைஞர் பூங்கா எதிர்க்க இருக்கிற செம்மொழி பூங்கா, அதுக்கு வந்து நீங்கள் போனீங்கன்னா அங்கே ஜிபேலாம் கிடையாது, கவுண்டர் தான் இருக்குது. அது 75 ருபீஸ். ஆனால் அங்கே வந்து பெருசாக ஃப்ளவர் ஷோ இருந்தப்போ நல்லா இருந்தது. ஆனால் இப்போ வந்து பெருசாக பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் போகணுன்னு பிளான் பண்ணிங்கன்னா காலங்காத்தாலே போயிடுங்க. அதாவது 10 மணிக்கு அங்கே இருக்கிற மாதிரி போயிடுங்க. ஸோ யூ கேன் என்ஜாய் அப் டு 12 o'clock or 1 o'clock. கரெக்டாக லஞ்ச் டைமில் நீங்கள் வெளியில் வந்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் போட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.